அனைவருக்கும் வணக்கம். தேவதா பிரிவுகள் பற்றி முதல்ல குருமார்களுடைய நிலை அப்படின்றது சொல்லிட்டோம். குருன்றவனை கூப்பிட்டவனே வர நாய் இல்லை, இதெல்லாம் பிடிச்சிங்க ஜோ அப்படின்னு வார்த்தைக்கு அதுக்கு பேர் வச்சு கூப்பிட்டா வருமோ நம்ம நாய்க்கு தெரியாது இல்லையா, ஒரு அடையாள சொல்லிட்டான். குரு அப்படி இல்லை, ஏதோ அப்படி சோர்க்கம் ஒரு 50 100 500 1000 கொடுத்தா விளாட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறான். இவ்வளவுதான். தகுதியான நேரத்தில் தெளிவாக புரிய வச்சுருவோம். அவன் புரிஞ்சிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வேறையா இருக்கும். கலங்கி எழுதா கூட அதை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றாங்க, யாரோ சிலர் செய்த தப்புக்காக நான் பாதிப்படைஞ்சேன். எந்த தப்பும் பண்ணாங்க, என் தலையில எழுந்த விதி போல இருக்கு. எவன் வீட்டு பிள்ளைக்கோ ஒருத்தர் நடக்குது, அது எது நடந்தா எனக்குன்னா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும். நான் போய் ஃபோட்டோ பிடிச்சி நான் மீட்டிங் நடத்துகிறேன்ட்டாங்க, கொண்டு போய் காமிச்சிட்டாங்க. குரு என்கிட்ட கேட்டிருக்கிறோம், நடா நடந்தது செருப்பை கேட்டு அடிச்சுக்கிறதோட பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. அவரும் என்கிட்ட கேட்கல, என்னை நம்பினவன நான் ஆளும் காட்டல. கால சுழற்சி தப்பு நான் பண்றது மட்டும் எனக்கு உணர்ந்துச்சு, அவருக்கும் புரிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலக இயக்கம் இந்த மாதிரி ஓடின்னு இருக்கு. தேவதா சக்திகளின் இயக்கம் இன்றி எதுவும் நடவாது. எனக்கு ஒரு யோகத்தை கற்றுத்தராருன்னா அவர் குரு, அவர் யோக தேவதா பிரிவில் அடங்கினவர். மந்திர அபியாசங்களை சொல்லித்தராருன்னு சொன்னா தேவதா பிரிவுகள் அடங்கினவர் அந்த குரு. இப்படி ஒன்னொன்னும் அந்தந்த நிலையில உணர்ந்து 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 கலைகளின் தொகுப்பாய் கடவுளின் தொகுப்பாய் மனிதன் முழுமை பெறும்போது குருவாகிறான். அந்த கலைகள் அந்த இடத்துல இருந்து குருன்றவனை கொச்சப்படுத்த முடியாது. என்ன மாதிரி ஏதோ ஈனிங்கோ அவசரப்பட்டு நல்லது செய்யறா பேர் வழியேன்னு தப்பு பண்ணிட்டு அதுக்கான வேலையை நாங்கள் கொடுத்துட்றோம். நான் கொடுத்துட்டேன், கொடுத்துருந்தான் இங்கே. சில பேர் கேட்குறாங்க, ஐயா இந்த மந்திரங்களை எத்தனை முறை முடிச்சுப்பீங்கன்னா, இது படிச்சா போதுமா, படி ஓ. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஏறக்குறைய அழிவின் தருவாயில் உள்ள காரணத்தால் இதை எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு நினைச்சு நான் கொடுத்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லை, நான் தப்பு போட்டேன். இதனால எந்த கஷ்டம் ஏற்று இந்த போக தேவதா பிரிவுகள்ல சில தேவதா பிரிவுகளும் சில ஒப்படைக்க கூடாது. கோழை, நெஞ்சுரமற்றவன், இவனுக்கெல்லாம் காளிகா சூலினி இதெல்லாம் பயன்படாது. ஒருங்கித்தனத்தில் விட்டுரும். கஞ்சன், கருமி, பிஸ்னாரி இவனுக்கெல்லாம் தூமாதேவி என்கிற அன்னபூர்ணியை உபதேசம் கொடுக்க கூடாது. அடுத்தவனுக்கு ஒரு படி சோறு வாங்கி கொடுத்து 1000 தரம் யோசிப்போம். அவன்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்தா என்ன ஆகுன்றது தான். ஒரு மகான் சொன்னார், மீசையற்றவனிடத்தில் ஓர் அழகான பெண்ணை கொண்டு சேர்த்தால் அவன் அந்த பெண்ணை என் செய்வானோ அதை இவன் செய்வான். மீசையில் யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
மீசை இல்லாதவங்கிட்ட கொண்டு போய் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி கதையை போகுது சமயத்தில். அவன் குடும்பம் வளரும், அவன் அதில் செழிப்பான். பஞ்சப்பாட்டு, தரித்திரப்பாட்டு, கஷ்டம் 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 கஷ்டம். உலகத்தில் எது கஷ்டம் இல்லை, எது எளிதாக நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம் 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 கஷ்டம், தத்ரம் தத்ரம் தத்ரம், இது பிடிச்சி போடா அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் கொடுத்த அவ்வளோ பேர் கஞ்சக்கருமின்னு எனக்கு தெரியாது போச்சு. அடுத்தவங்க ஒரு கோடி சோறு வாங்கி கொடுத்து 1000 ரூபாய் யோசிக்கிறவன் எனக்கு தெரியல. நான் தாட் பண்றது பஞ்சப்பாட்டு பாடி பிச்சு எடுத்து இது நம்மளுக்கு சரி சரி விடு விடு. ஆனால் கால சுழற்சின்னு ஒன்று இருக்குது, கவுத்து போடும்போது தெரியும். ஆமே ரொம்ப அழகானது. அவதாரங்களில் 2ஆம் நிலை கொண்டது, பெருமானுடைய அம்சம். கவுத்து போட்டா அழகான ஆமை, அவதாரங்களில் 2ஆம் தன்மை கொண்ட ஆமை, பெருமாளின் அவதாரமாக கருதப்படும் ஆமை கவுத்து போட்டா காலம் அதை செய்திடும். அப்பா புரியும், கவர்ந்தது எதுவோ நிமிர்ந்தது எதுவோ. கோழையிடத்தில் உச்சபட்ச தேவதா கொடுக்கூடாது, முட்டாளிடத்தில் சரஸ்வதியை சேர்க்கக்கூடாது, சுயநலவாதி கருணியிட்ட அன்னபூர்ணியை சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் இந்த குருன்றவன் உணரணும். என்ன மாதிரி ஒரு ஈனப்பிறப்பா இருந்ததுன்னா அது உணராது, கஷ்டத்தை பார்ப்போம், அடுத்தவன் கஷ்டத்தை. அதுக்கான வேலையை கொடுத்து வினைய உடம்பெல்லாம் வாங்கியும் கட்டிக்கும். அனுபவிச்சதுன்னா காலம் ரொம்ப நாள் நிற்காது. காசு வந்தவனே மனுஷன் காலத்தை மறக்கிறான். காலம் மறக்கிறதே கிடையாது யாரையும். கடுமையான ஞாபக சக்தி வச்சுன்னு கவுத்து போட்டு போயிடும். ஒரு புக்கில் கூட எழுதினேன், ஒருவன் இளமையில் கடவுளை மறுத்தான், முதுமையில் கடவுள் இவனை வெறுத்தான். இதான் உண்மை. இளம் வயசு ரத்த வேகத்தில் கடவுள் எங்க கட்டியா மலங்கையில் அதில் குங்குமம் வச்சா மஞ்சள் வச்சா அது ஒரு கடவுள் தான் அப்படின்னா எத்தனையோ பேர் இருக்கக்கூடாதா? மாட்டு சாணத்து மேலே மஞ்சள் தூள் தூவிட்டு குங்குமம் முடியுவா என்ன இல்லை? ஏன்னா எங்கள் ஊரில் அப்படிதாங்க பேசுவோம், ஸ்லாங் இது வேற வழி இல்லை. கடைசி காலத்தில் நெத்தி நிறையோ பட்ட, கழுத்து நிறையோ கொட்ட, காசு இருக்குது, பயன் நோய்கள் நண்டி கிடக்கிறது, மண்டி கிடக்கிறது. வாழும் காலத்தில் இளமையில் இவன் கடவுளை மறுத்தான். இவனுக்கு வயோதிகம் வரும்போது கடவுள் இவனை மறந்தான். இதுதான் லைஃப் யதார்த்தம். காலத்துக்கிட்ட வாழாட்ட முடியாது, கவுத்து போட்டு போடும் ஆமையை கோகுற மாதிரி. இந்த காலம்தான் கடவுளை படைத்தது, அவதாரங்களை படைத்தது, அழகான ஆமையையும் படைத்தது, அதை திருப்பியும் போட்டது. புரியுமா? புரிஞ்சா புனிதம். தசமகா வித்யாக்கள். நமக்கு உட்கார்ந்து நேரம் இல்லை. யார் வீட்டு கடவுள் பெரிய கடவுள்னு சண்டை போடுறது. கடவுள்ல எந்த கடவுள் உயர்ந்து எந்த கடவுள் சின்னது? மண்ணு கடவுள் பெருசா? மழை பெய்யும்போது மண்ணு கடவுள் மறைச்சு போடுறானே,
சரி, மழை கடவுள் பெருசா, வெயில் கடவுள் அழியும் போது ட்ரை ஆயிடுறானே, ஆனால் வெயில் கடவுளாவது பெருசா. நாலு மரம் வளர்ந்து நிழல் கொடுக்கும் போது வெயில் கடவுளும் காணாம போட்டானே. ஞாயிறுகளை வீசி அடிக்கிறான் காத்து கடவுள், வேரோட புடியும் தட்டான் மரத்துங்களெல்லாம். அங்க ஒரு ஜீவன் மனிதன் வச்சுக்குவோம், போய் நிற்கிறான். 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிறான் காத்து கடவுள். தூக்கி அடிச்சிட்டான் மனுஷனையும். சுதாரிச்சு இங்கேருந்து நிற்கிறான் ஒரு பையனை பிடிச்சி சப்போர்ட்டுக்கு. எல்லாத்தையும் விசிறி அடிச்சு இந்த காத்து கடவுள் மூடு போட்டேன். இந்த மாதிரி இந்த வேலை சைஸா போட்டேன். இந்த மூக்கு உள்ள பூந்து இவன் மூளை பிடிக்க முடியலையே. இந்த ஒரு 6 அடி உருவத்தை விசிறி அடிச்ச காத்து கடவுளால இந்த வேர்லோட போறது கஷ்டப்படுது. அந்த உள்ள பூத்து மூளை கிழிக்க முடியலையே. தோத்துட்டானா காத்து கடவுள். இடிச்சு தள்ளுது வானம். ஒரு அளவர் அந்த கடவுளும் போய் நேரத்தில் ஓய்ச்சி போய் போடா அப்படின்ட்டு போட்டான். உங்கள்கிட்ட போராட முடியாது அப்படின்னு. இந்த இயக்கங்களை எடுத்து கொடுத்த தேவ தேவியர் தேவதா சக்திகள் தான் நம்ம வழிபாட்டுக்குரியதா இருக்கு. பக்தி நெறியை போதிப்பதாக உள்ளது. நெறிக்கு தர்மம்னு ஒரு பேர் உண்டு. அது மார்க்கம் அல்ல. கொஞ்சம் நிதானிக்க நமக்கு தெரியல. என்கிட்ட காசு இருக்குது, 50 லட்சம் ரூபாய் கேமரா வச்சிருக்கிறேன். நான் சொல்றது நீ செய். என்ன செய்யணும்? நான் சொல்ற கடவுளெல்லாம் பத்தி பேசு. காசுக்கு காலை தூக்குபவன் என்று நினைத்தாயோ? இருக்கிறது இதுதான். ஏத்துக்கோ, விட்டுட்டு போ. இங்க பக்கத்துல யாரும் இருப்பாங்க, அவங்க கிட்ட கத்துக்கோ, அவங்க சொல்லிக் கொடுப்போம். நெறிமுறையோடு வந்தால் எல்லாமே தெளிவா இருக்கும். முடிஞ்சதுன்னா தொடர்ந்து தேவதா சக்திகள் அப்படின்றதுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குன்னு புரிய வைக்க முயற்சி செய்யலாம். எல்லாருமே எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. காலம் புரிய வைக்கும். காலத்தால் உண்டான கடவுள் புரிய வைப்பான். கடவுளை உணர்ந்த மனிதன் புரிய வைப்பான். இதெல்லாம் நடக்கும் நம்பிக்கைக்காக தான் என்ன மாதிரி ஆட்கள் யாரோ உலம்பி நிறுவனம் எங்களையும் வரங்கட்ட பாக்குறீங்க. காட்டுங்க. அதுவும் காலத்துடைய இயக்கமாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.